ஹலோ அண்ட் வெல்கம் ஆல் கேமிங் ஏஜென்ட்ஸ். நம்ம சேனலில் ஹிட்மேன் பிளட் மணி சீரிஸை கம்ப்ளீட் வாத்ரூவாக போட்டுட்டு வந்துட்டுருக்கோம். நீங்கள் கம்ப்ளீட் வாத்ரூவை ஃபாலோ பண்ணுறதா ப்ரீவியஸ் எபிசோட் வீடியோவே பார்த்துட்டு வந்துருங்க. இல்லை ஸ்பெசிஃபிக் மிஷனுக்காக தான் வெயிட் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீரிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மிஷனையும் தனித்தனி வீடியோ தான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு எந்த மிஷன் வேணுமோ அதை போய் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு தெளிவுக்கு வந்தாச்சு. உங்களுக்கு உள்ளார இருந்த ஒரு ஏஜென்ட்டை கொன்னது 47 தான் அப்படின்னு சொல்கிறீங்களா நீங்கள்? எங்ககிட்ட ஆதாரமாக வீடியோ டேப்பே இருந்துச்சு. அந்த இன்சிடெண்ட் தான் அவன் பின்னாடி எங்களை போக வச்சுது. அதுதான் அவனோட அழிவோட தொடக்கமாகவும் இருந்துச்சு. அப்போ நீங்கள் அவனை பிடிச்சிட்டிங்களா? உங்கள் அர்பன் லெஜெண்டை நாங்கள் சாதாரணமாக பிடிக்க மட்டும் செய்யலை, அவனை நாங்கள் கொன்னுட்டோம். நான் நம்புகிறேன், ஆனால் நீங்கள் இதை ப்ரூவ் பண்ணி காட்டணும். உன்னால் மறுக்கவே முடியாத அளவுக்கு எவிடன்ஸை கொடுக்க முடியும். ஆனால் எப்படி? இந்த கூட்டத்தில் ஒரு டான் இருந்தான். அவன் விட்னஸ் ப்ரொடெக்ஷனாக மாறிட்டான். அதனால அவனுக்கு 24/7 ப்ரொஃபஷனலான கார்ட்ஸ் மூலமா ப்ரொடெக்ஷன் கிடச்சிட்டு இருந்துச்சு. அவனை தூக்கிறதுக்காக 47 அங்கே வந்தான். ஓ, அப்போ தான் அவனை நீங்கள் கொன்னீங்க. அந்த கார் எடுத்துகிட்டு வா. இருங்க ஜாக், பாதியிலே இப்படி போனால் எப்படி? அந்த ஃபோல்டர் எடுத்துகிட்டு என் பின்னாடியே வா. எங்கே வரணும்? உன்னோட ப்ரூஃப் இருக்கிற இடத்துக்கு. இது வரைக்கும் இவங்க பேசினது வச்சு பார்க்கும்போது ஏஜென்ட் 47 இறந்துட்டதா சொல்கிறானுங்க. பார்ப்போம். May 15, 2004 அப்படின்னு வருது. ஃபாஸ்ட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ அவனுக்கு அசைன் பண்ணியிருக்க ஒர்க் என்னன்னு பார்ப்போம். அவனுங்க பேசிகிட்டு இருந்த அந்த டான் இவன் தான் போல இருக்குது. வினி செனிஸ்டரான். இவனை கொல்றதுக்கு தான் நம்ம போகணும். இவன் தான் இப்போ விட்னஸ் ப்ரொடெக்ஷனில் இருக்கான். இவனை கொல்லணும் நம்ம. இப்போ இவனை கொன்னுட்டு அவன்கிட்ட இருக்கிற ஒரு மைக்ரோ ஃபில்மை வந்து தூக்கிட்டு வரணும் அப்படின்னு வருது. இவனோட வரலாறே போட்டிருக்கானுங்க. இவன் ஒரு கேங்ஸ்டராக இருந்தான், அதுக்கப்புறம் விட்னஸ் ப்ரொடெக்ஷனில் போனான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கானுங்க. அவன்கிட்டேருந்து ஒரு பீஸ் ஆஃப் ஜுவல்லரி ஒன்று இருக்குது. அது ஐ திங்க் அவன் ஒய்ஃபுக்கிட்ட இருக்கும். அதை நம்ம தூக்கிட்டு வர மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு நம்ம தப்பிச்சு வர்ற மாதிரி இருக்கும். நான் எந்த கன்னும் எடுக்க போகிறதில்ல, அப்படியே மிஷினை நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இந்த மிஷினை வாங்க பார்ப்போம். நியூ லைஃப் இந்த மிஷின் பேர். இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் எதுவுமே நம்ம ரஷ் பண்ணி விளாடணும்னு அவசியமே இல்லைங்க. போன மிஷினை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து டைமிங்னு சொன்னேன்னா, இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பொறுமை தாங்க. அப்படியே பொறுமையாக சுற்றிட்டு அப்படியே பொறுமையாக போகலாம். ஏன்னா ஒரு பர்சனுக்காக நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணால் போர் அடிக்கும் ஒரே இடத்துல. ஸோ அதனால் இந்த இடத்துலலாம் அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு பொறுமையாக போகலாம் நடந்து. அது வரைக்கும் அந்த டைம் ஆகும். யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு க்ளவுன் வேஷம் போட்டவன் வருவான். அவனோட ட்ரெஸ்ஸை நம்ம எக்யூப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவன் வர வரைக்கும் நம்ம அந்த இடத்துலேயே ரொம்ப நேரம் நிற்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் இந்த மாதிரி சுற்றி இப்படி விளாண்டுக்கிட்டு இருக்கேன். ஓகே, நம்ம போய் அந்த பிளேஸில் நின்றுவோம். அந்த வேனு தெரியுதா? அந்த வேனுக்கிட்ட தாங்க இப்போ நம்ம போய் நிற்கணும். அதுதான் அந்த க்ளவுனோட வேனு. அவன் அங்கே தான் வந்து நிற்பான். அவனை நம்ம கஜெக்ட் பண்ணிவிட்டு அவனோட ட்ரெஸ்ஸை நம்ம ஷூட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மோடு நல்லாயிருக்கும். இந்த இன்ஸ்டிங்க்ட் மோடுன்பாங்க. இதை நான் யூஸ் பண்ணதே இல்லை இது வரைக்கும் ஹிட்மேனில். இந்த மோடு வச்சு யூஸ் பண்ணி விளாட சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க. பட் பார்ப்போம், போக போக நம்ம யூஸ் பண்ணி விளாண்டு பார்ப்போம் அந்த மோடை. இப்போ என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கார்டு இருப்பான். அவன் வந்து குப்பையை தூக்கி போடுறதுக்காக வருவான் அங்கிட்டேருந்து. இப்போ இந்த வீட்டிலேருந்து இவன் க்ரௌன் வருவான், அங்கிட்டேருந்து அந்த கார்டு வந்து குப்பையை தூக்கிட்டு வருவான். இப்போ இவங்க 2 பேரும் அட் அ டைமில் வந்துடக்கூடாது. ஏன்னா அந்த க்ரௌனுக்கிட்டேருந்து நம்ம ட்ரெஸ்ஸை வந்து மாற்றும் போது அந்த கார்டு பார்த்துட்டானா சஸ்பீஷியஸ் மீட்டர் அதிகமாகிடும். ஸோ அதனால் எல்லாருமே அலர்ட் ஆகி நம்மளை வந்து சுட ஆரம்பிச்சிருவானுங்க. அதனால் இவங்க 2 பேரும் அட் அ டைமில் மீட் பண்ணிடக்கூடாதுன்னு மட்டும் வேண்டிக்கோங்க. அது ஒரு மேட்ரு. இங்கே ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா அவனை நம்ம போக விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த க்ளவுனை வந்து கஜெக்ட் பண்ணி நம்ம அவன் ட்ரெஸ்ஸை எக்யூப் பண்ணோன்னாலும் அங்கே டைமிங் நமக்கு ஷார்ட்டேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம பண்ண வேண்டிய வேலையை நம்மளால் டைமுக்குள்ளே பண்ண முடியாமல் போயிடும். அது ஒரு விஷயம் இருக்குது. எப்படா அந்த க்ளவுன் வருவான்? ரொம்ப நேரமாக ஆயிடுச்சுங்க நம்ம இங்கே வந்து நின்று. ஓகேங்க, ஃபைனலி நம்ம நினச்சதே தான் நடந்துருச்சு. 2 பேரும் அட் அ டைமில் தான் வரானுங்க. அங்கே குப்பை தூக்கிட்டு இந்த சைட்லேருந்து கார்டு வரானா, அங்கிட்டலேருந்து அந்த க்ளவுன் வரான் பார்த்தீங்களா? அட் அ டைமில் வந்துட்டானுங்க. நம்ம நினச்சது நடக்கலை. ஸோ வந்து ஃபெயில்டு தான். நம்ம இப்போ என்ன பண்ணோன்னா, இப்போ இந்த கார்டை வந்து நம்ம மேலே சஸ்பீஷியஸ் வராமல் அப்படியே பார்த்துக்கணும். அவன் குப்பை தூக்கி போட வரவன் தான், ஆனால் எப்படி பார்ப்பான்னு மட்டும் பாருங்களேன் நம்மளை. பார்த்தீங்களா என்ன பார்வை விட்றான் பார்த்தீங்களா? ஓகே, அந்த க்ளவுன் போய் நின்ட்டான். அவன் எதுக்கு இங்கே வருவான்னு தெரியுமா? யாருக்கும் தெரியாமல் சரக்கு அடிக்கிறதுக்காக வருவாங்க இங்கே. நம்ம இப்போ பார்த்துட்டோமா? அப்படியே கேஷுவலாக திரும்பி இப்போ சரக்கு அடிக்கிறதுக்காக சரக்கு பாட்டில் எடுக்க போவான். நம்ம கச்செக் பண்ணிடலாம் அவனை. ஆஹா, காட் சஸ்பிஷியஸ் ஏறுது. அவன் பார்க்கல, பட் எதுக்கும் உஷாராக இருந்து போங்க. ஓகே, செத்துட்டான். இப்போ அவன் ட்ரெஸ்ஸை நான் எக்யூப் பண்ணிக்கிறேன். இவனை டக்குன்னு லிட்டில் தூக்கி போட்டுருங்க. இல்லைனா கொஞ்சம் டைம் ஆனாலும் அங்கேருந்து கார்ட்ஸ் ஓடி வர ஆரம்பிச்சிருவானுங்க. இவன் பாடி நான் டிஸ்போஸ் பண்ணிடுறேன்.
ஓகேங்க, இப்போ நான் வேகமாக ஓடிக்கிறேன். வேகமாக இப்போ ஒருத்தனை போய் நான் இன்ட்ரப்ட் பண்ணணும். அவனோட பாத்தை அது அங்கே நடந்து வரான் பார்த்தீங்களா, அவனை இன்ட்ரப்ட் பண்ணி அவனை போடாமல் பண்ணணும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு மிஷின் எண்டில் அப்போ தான் அவனுக்கு ஒரு டைம் கிடைக்கும் நமக்கு. ஆஹா, நிற்க மாட்டானே. ஓஹோ, போயிட்டாங்க. இதுக்கு மேலே நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. கார்ட்ஸ் பிடிச்சிட்டானுங்க. இப்போ நம்மளை வந்து செக் பண்ணிட்டு தான் உள்ளே அனுப்புவானுங்க கார்ட்ஸு. அது வரைக்கும் அப்படியே அசையாமல் நிற்கணும். தம்பி பார்த்து செக் பண்ணுப்பா, படா இடத்துல பட்டுற போது. ஓகேங்க, செக் பண்ணிட்டான். இப்போ நான் உள்ளே போய்க்கிறேன். ஓகே, இவனை தடுக்கணும்னு பார்த்தேன், தடுக்க முடியல. பட் அப்படி இருந்து இன்டர்ப்ட் பண்ணிட்டேன். ஓகே, இங்கே வந்து இன்டர்ப்ட் பண்ணி பிரோஜனம் இல்லை. சரி, அந்த லேடி போகிறா பார்த்தீங்களா, அவள் தான் அந்த டானோட ஒய்ஃபு. அவள்கிட்ட நம்ம இப்போ இன்ட்ராக்ட் பண்ணணும். I could use a good laugh and then some. Follow me. பார்த்தீங்களா என்ன சொன்னான்ட்டு. அவள் நம்மளை வந்து அவள் வலையில் போட்டுக்க பார்க்குறா. பட் ஹிட்மேன், அதாவது ஏஜென்ட் 47 அப்படிப்பட்ட ஆள் இல்லைம்மா. பட் நான் உன் பின்னாடி வரதுக்கான காரணமே வேறு. அது உங்களுக்கு போக போக புரியும். பட் எப்படி நடக்கிறா பார்த்தீங்களா, ஏதோ நொண்டி. இவளை வந்து அதாவது ஒரு நத்தை கூட வேகமாக போயிருங்க, இவள் போகவே மாட்டா. ஸோ அதனால் இவள் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போகிறதுன்றது பெரிய தொல்லை பிடிச்ச வேலை இந்த மிஷின்லேயே. அதனால் நம்ம கொஞ்சம் வேறு வழியே இல்லை, பின்னாடி தான் போய் ஆகணும். அப்போ தான் வந்து இவளை காலி பண்ணிட்டு இவனோட ஹஸ்பண்டு டானியும் காலி பண்ண முடியும். Keep your hands off the clown. கார்ட்ஸுக்கிட்ட அவனை விட்டுருங்கடா அப்படின்னு சொல்லிட்டா. ஸோ அதனால் நம்ம இப்போ அவன் பின்னாடியே சேஃபாக ஃபாலோ பண்ணி போகலாம். ஹஸ்பண்ட் மேலேருந்து வரான் பாருங்கள், அவன் தாங்க நம்ம டார்கெட். அங்கே மேலே இருக்கான் பார்த்தீங்களா, அவன் தான் நம்மளோட மெயின் டார்கெட், அந்த டான்ன்றத. அவனை தான் நம்ம காலி பண்ணணும். இப்போ இவன் பின்னாடியே போகிறோம். ஆனால் மானங்கட்டவன் பார்த்துட்டு ஒன்றுமே சொல்ல மாட்டான். ஓகேங்க, இப்போ நம்ம பொறுமையாக நத்த மாதிரி ஊர்ந்து போகிறதுக்குள்ளே அவன் அந்த இடத்துக்கு போக போகிறான். நம்மளால் இந்த மிஷினை முடிக்க முடியுமான்னு டவுட்டு தான் போல இருக்குங்க. அவன் பாருங்கள் வேகமாக போயிட்டான் டிவி பார்க்குற ஏரியாவுக்கு. அவனை டிவி பார்க்குற ஏரியாவில் வச்சு தான் நம்ம காலி பண்ணணும். பட் இவன் என்னென்னா இவ்வளோ ஊர்ந்துக்கிட்டு இருக்காளே, சீக்கிரம் போமா, கதவை துற சீக்கிரம். ஓகே, திறந்துட்டா. இப்போ நம்ம என்ன பண்ணணும், டக்குன்னு அவளுக்கு முன்னாடி இப்படி இங்கே சைடில் வந்து நின்றுக்கலாம். நின்றுக்கிட்டு அவள் அப்படி திரும்பி நிற்கும் போது டக்குன்னு நான் இப்போ ஃபைபர் ஒயர் எடுத்துக்கிறேன், அவளை கஜெக்ட் பண்ணிடுறேன். அவ்வளோதான், செத்துட்டா. இப்போ அவள்கிட்ட அந்த நெக்லஸ் எடுத்துக்கிறேன். அதில் தான் வந்து அந்த மைக்ரோ ஃபிலிமாக அது என்னமோ இருந்துச்சு. ஓகே, எடுத்துக்கிட்டேன்னா இப்போ நான் இப்போ டக்குன்னு ஆஹா வரான் பார்த்தீங்களா, டக்குன்னு இப்போ நான் ஓடிடுறேங்க. ஓடி இப்போ நான் என்ன பண்ணணும்னா ஆஹா, இந்த இவனை தான் நான் இன்டர்ப்ட் பண்ண சொன்னேன். எதுக்குன்னு இப்போ புரியுதா, இவன் இங்கே சுற்றக்கூடாது, நம்ம போய் எலக்ட்ரிசிட்டியை புரிங்கி விடணும். அப்போ தான் அந்த டான் டிவி பார்க்கும்போது இன்டர்ப்ட் ஆகி அவன் கொஞ்ச நேரம் உட்காந்துருப்பான். அந்த டைமில் நம்ம போய் அவனை கஜெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ எலக்ட்ரிசிட்டியை பிடுங்க முடியாமல் போயிடுச்சு. இவன் பின்னாடியே இன்னொரு கார்டும் அங்கே சுற்ற ஆரம்பிச்சிட்டான். ஸோ இப்போ இவங்க அங்கே 2 கார்ட்ஸ் இருக்கானுங்க. ஸோ அவங்க 2 பேரும் உள்ளே போனதுக்கப்புறமேட்டு தான் நம்ம ஒருத்தன் உள்ளே போயிட்டான், இன்னொருத்தன் ஃபாலோ பண்ணியே போயிடுவான்னு நினைக்கிறேன். போயிருப்பா போயிட்டான். அப்போ டக்குன்னு நான் பிடுங்கி விட்டுறேன், யூட்டிலிட்டி பாக்ஸை உடச்சி விட்டுறேன். உடச்சிட்றா, அவ்வளோதான். ஓகே, அங்கே போயிடுச்சு, டிவியோட கனெக்ஷன் போயிடுச்சு. இப்போ அவன் கார்ட் வந்து என்ன ஆச்சுன்னு பார்க்கறதுக்காக வெளியே வருவான். இப்போ அதுக்குள்ளே இங்கே செக்கிங் திரும்பவும் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. ஓகே, அவன் கார்டு வெளியே இப்போ வருவான் பாருங்களேன். செக் பண்ணிக்கோடா, எவ்வளோ வேணால் செக் பண்ணிக்கோ. ஓகே, இதை வந்துட்டான் பார்த்தீங்களா, என்ன ஆச்சுன்னு பார்க்கறதுக்காக வெளில வந்துட்டான். நம்ம டக்குன்னு அவன் திரும்ப வரத்துக்குள்ளே நம்ம அந்த டானை போய் கொண்டுட்டு இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடணும். நான் ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணது என்னென்னா, நான் சொல்கிறேன், நான் அது லேட்டராக சொல்கிறேன். இப்போ நான் ஃபைபர் ஒயரை பிக் பண்ணிக்கிறேன். ஃபைபர் ஒயரை எடுத்துக்கிட்டு அவனை கஜெக்ட் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு அந்த டானை. அவ்வளோதாங்க, தொங்குறான் பார்த்தீங்களா, தவக்கால மாதிரி துடிக்கிறான் பார்த்தீங்களா, அவ்வளோதான், காலி பண்ணியாச்சு. இவன் பாடியை தயவு செஞ்சு தூக்கிட்டு போய் லிட்டில் போடுற வேலையெல்லாம் பார்த்துடாதீங்க. ஏன்னா இதனால் எனக்கு பல வாட்டி இந்த மிஷின் ஃபெயில்ட் ஆயிடுச்சு. அது வந்து பண்ணலாம், பட் நமக்கு டைமிங் செட் ஆச்சுன்னா பண்ணிடலாம். பட் டைமிங் நமக்கு இந்த வாட்டி செட் ஆகலை. ஸோ அதனால் அப்படியே எஸ்கேப் ஆகிறது தான் நம்ம வேலை. நம்ம ஓடியாச்சா, இப்போ என்ன பண்ணிடுவோம், டக்குன்னு நம்ம போய் நம்ம சூட்டுக்கு போய் அப்படியே சேஞ்ச் ஆகிடலாம் நம்ம. ஆனால் கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க. இந்த பார்த்தீங்களா, அந்த கார்டு திரும்பவும் போய் குப்பை போட்ட போயிடறானா, எவனும் பார்க்காத நேரம் பார்த்து சூட்டை எக்யூப் பண்ணிடலாம் அப்படியே. இப்போ தான் யாரும் பார்க்கல, ஆனாலும் கார்டு சஸ்பீஷியஸ் ஆகிடுச்சுங்க. டக்குன்னு ஓடிடலாம். எவனோ ஒருத்தன் பார்த்துட்டான்னு நினைக்கிறேன். பட் நம்ம டக்குன்னு ஓடிடுவோம். ஏன்னா எல்லோரும் அலர்ட் ஆகிட்டானுங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நம்ம எஸ்கேப் ஆகிறது மட்டும்தான் இப்போ வேலை. எல்லாரையும் காலி பண்ணியாச்சு. அங்கிட்டலேருந்து இப்போ காராக வரும் பாருங்கள், வருது. இந்த கார்லாம் எதை டினோட் பண்ணுறதுன்றது மட்டும்தான் என்னால் தெரிஞ்சுக்க முடியல. எஸ்கேப் கொடுத்துட்டேன், அவ்வளோதான், மிஷின் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து காட் ஆன் கேமரா 0, விட்னஸஸ் எல்லாமே 0ங்க. ஆனால் என்னென்னா பாடி ஃபவுண்டு மட்டும் 1 வந்துருச்சு. ஏன்னா அவன் பாடி நம்ம விட்டு வச்சுட்டு வந்தனால ஸ்டாக்கர் மிஷின் ரேட்டிங் ஸ்டாக்கர் வந்துருச்சு. அவன் பாடி நம்ம லிட்டில் போட்டு வந்திருந்தோன்னா இந்த நேரத்துக்கு நம்ம ஹிட்மேன் ரேட்டிங் வந்திருக்கோம். ஓகே, ஸ்டாக்கர் வாண்டட் பை போலீஸ், பரவாயில்ல, இதுவும் ஒன்றும் தப்பாலாம் கிடையாது, நல்லா தான் பண்ணியிருக்கோம். நம்ம ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ப்ரோ லெவலில் தான் முடிச்சிருக்கோம். அவன் பாடியை மட்டும் லிட்டில் போட்டிருக்கணும். ஓகேங்க, இந்த மிஷினை நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இருக்கிற மிஷினை எல்லாத்தையும் அடுத்த பார்ட்டில் போடுறேன். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.